ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனல் நம்ம வீட்டிலேயே எப்படி வெங்காய பக்கோடா பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சின்ன உள்ளி எடுத்துக்கலாம். அப்புறமா அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பெருவெங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப்பு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3/4 ஸ்பூனு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சின்னதாக நறுக்கின பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி விரவி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம விரவி வச்சுருக்கீங்களா மாவை, அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். சூடான பக்கோடா ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.